சென்னையில் மின்சார ரயில்கள் இயங்குகின்ற அந்த நடைமேடைகளை சரி செய்கிறோம் என்கின்ற பணியை தேவையில்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் செய்த காரணத்தினால் சென்னை மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருக்கிறார்கள். இதுபோன்ற பணிகள் நடைபெற்றால் முன்கூட்டியே மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு அறிவிப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்பது நடைமுறை. நாமே தீபாவளி பொங்கல் போது சிறப்பு பேருந்துகள் இயக்குகின்ற போது தனிப்பட்ட போக்குவரத்துறை மாத்திரம் அந்த பணியை செய்வதில்லை. மற்ற துறை அலுவலர்கள், காவல்துறையிலிருந்து, நெடுஞ்சாலை துறையிலிருந்து, மாநகராட்சி துறையிலிருந்து, என்ன சொல்ல போனால் மத்திய அரசிற்கு, ஒன்றிய அரசிற்கு சொந்தமான நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்களையும் கூட்டு வைத்து அழைத்து அவர்களுடைய கருத்தை கேட்டு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் நடைபெறும். அந்த வகையில் நமக்கு பொங்கல் தீபாவளி நேரங்களில் கூடுதல் ரயில்கள் இயக்க வேண்டும் என்றால் நாம் கடிதம் எழுதுவதும் வழக்கம். அதே போல இப்பொழுது தென்னக ரயில்வே இந்த பணிகளை மேற்கொள்ளும் போது தமிழ்நாடு அரசுக்கோ மாநகர போக்குவரத்து கழகத்திற்கோ எந்த முன்னறிவிப்பும் செய்யாத காரணத்தினால், அதே போல பொதுமக்களுக்கும் முறையான அறிவிப்பு செய்யாத காரணத்தினால் அந்த ரயிலை எதிர்பார்த்து சென்றவர்கள் அங்கே பெரும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து இந்த செய்தியை தெரிந்தவுடன் மாநகர போக்குவரத்து கழக அலுவலர்களை தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி கூடுதல் பேருந்துகள் நேற்றைக்கெல்லாம் இயக்கப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த செய்தியை பார்த்தவுடன் எங்களை அழைத்து பொதுமக்களுக்கு தேவையான பேருந்து வசதிகளை சென்னையில் உடனடியாக செய்து தருவதற்கு உத்தரவிட்டதோடு இல்லாமல் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள், தொடர்ந்து எங்களுக்கு அறிவுரை வழங்கி வருகிறார்கள். இந்த காரணத்தினால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ட்ரெயினில் மாத்திரம் போகிறவர்கள் அந்த சரியான நேரத்திற்கு ரயில் இல்லாமல் திணறி இருக்கிறார்கள். அதே போல் மெட்ரோ ரயில் நிலையங்களில் மூலமாக பயணிக்க போய் அங்கே பார்க்கிங்லாம் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் பல விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய ரயில்வே துறையை பொறுத்தவரை மோடி தலைமையிலான அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு எல்லா விதத்திலும் புறக்கணிப்பது போல இந்த நடைமுறையிலும் பொதுமக்களுக்கு வஞ்சிக்கின்ற வகையிலே, பாதிப்பு ஏற்படுகின்ற வகையிலே செயல்பட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக ஒன்றிய ரயில்வே அமைச்சர் தமிழ்நாடு அரசு நிலம் கையகப்படுத்தி தரவில்லை என்ற செய்தியெல்லாம் சொன்னார். ஆதாரப்பூர்வமாக அவருக்கு நாங்கள் எந்தெந்த வழித்தடங்களுக்கு, ரயில்வே தடங்களுக்கு நிலம் எடுத்து கொடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் கடிதமாக எழுதி அதை வெளிப்படையாக ஊடகங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்திய பிறகு அவர் எதையுமே வாய் திறக்கவில்லை. மற்றவர்களை குறை சொல்கின்ற இவர்கள் மக்களுக்கு ஒழுங்காக பணியாற்றவில்லை என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் வைக்கின்ற செய்தி. எனவே மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அதற்கு பிறகு நீங்கள் எப்பொழுது இந்த பணியெல்லாம் முடிப்பீர்கள், எதுவரை இந்த பிரச்சனையை நீடிக்கும் என்கின்ற மின்னஞ்சலையும் அனுப்பி பதில் பெற்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து வசதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து திட்டங்களை முடக்குவது மத்திய அரசோட நோக்கமாக. ஆமாம், அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்களுக்கு பராமுகம் கொண்ட மாநிலமாக இருக்குங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அதனால தான் நிதிநிலை அறிக்கையின் போது கூட தேர்தல் வருகின்ற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குறவர் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒதுக்கல. மோடியோட எண்ணமே அதுதான். தமிழ்நாடு என்பது அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு மாநிலமாக இருக்கிறது. அந்த வகையில் எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டை புறக்கணித்து வருகிறார்கள். இலவச திட்டங்கள், விலையில்லா பொருட்கள் மக்களுக்கு கொடுப்பது மூலம் மக்களை சோம்பேறி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை சொல்லியிருக்காங்க. அதாவது இது இங்கே மாத்திரம் இல்லை, உலக நாடுகள், அமெரிக்காவிலையும் இருக்குது, இங்கிலாந்துலையும் இருக்குது. நீங்கள் வளர்ந்த நாடுகள் என்று நினைக்கிற நாடுகளிலும் இது போன்ற திட்டங்கள் இருக்குது. இது சோம்பேறி ஆக்கிற திட்டம் இல்லை. எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். பணக்காரர்களுக்கு மாத்திரம் கிடைக்கிறது ஏழை கிடைக்காம போகக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றிய அரசு நம்மளுடைய வரி பணத்தில் வர்ற பணத்தை பெரிய முதலாளி அம்பானி அதானிக்கு வரி கடன் தள்ளுபடி செய்கிறாங்க. அவனுக்கு 20 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்கிறாங்க. அவ்வளோ பெரிய தொகை அங்கே செலவிடுவதை யாரும் கேட்பதில்லை. ஆனால் அப்பாவி ஏழை மக்கள், கிராமத்து மக்களுக்கு நலத்திட்டம் கொடுப்பதில் தான் இது குறைந்து போய்விடும்னு சொன்னால் அவர்களுக்கு பொதுமக்களுடைய வாழ்க்கை தரம் தெரியவில்லை, அவர்களுக்கு ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற இந்த தாரக மந்திரத்தின் அர்த்தம் தெரியாதவர்களாக இருக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும்.